அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு அழகான சிறிய குழந்தையுடைய கிராமம் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியுடைய குழந்தை பேர் என்னன்னு சொன்னால், ஹசனுங்கிற குழந்தையுடைய ஒரு அழகான கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஹசன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஹசன் மிகவும் சுறுசுறுப்பானவன். அந்த அவருக்கு நண்பர்களோடு விளையாடுவது மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு மாலையும் பள்ளி முடிந்த பிறகு தனது நண்பர்களோடு கிராமத்தின் விளையாட்டு மைதானத்திற்கு ஓடிச் செல்வான். அன்று மாலையும் ஹசன் மிகவும் மகிழ்ச்சியாக கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தான். பாஸ் பண்ணு என்று நண்பர்கள் கத்தினார். ஹசன் பந்தை வேகமாக ஓட்டிக்கொண்டு சென்றான். அனைவரும் அவனை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் ஹசன் மிகவும் வேகமாக ஓடி ஒரு அழகான கோல் அடித்தான். ஒரே என்று நண்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கத்தினார். ஹசனும் சந்தோஷமாக சிரித்தான். விளையாட்டில் மூழ்கியிருந்த ஹசனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. அப்பொழுது திடீரென்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற இனிமையான ஆதான் பாங்கு ஒலி கிராமம் முழுக்க எதிரொலித்தது. ஹசன் விளையாடிக் கொண்டிருந்த இடத்திலேயே நின்று விட்டான். அவன் தனது தலையை உயர்த்தி பள்ளிவாசல் இருக்கும் திசையை நோக்கி பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு சிந்தனை தோன்றியது. இது தொழுகைக்கான அழைப்பு அல்லவா என்ற ஹசன் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். ஹசன் விளையாடிக் கொண்ட இடத்திலேயே நின்று விட்டான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஆதான் பாங்கு ஒலி காற்றில் இனிமையாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அவன் நண்பர்கள் இன்னும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹசனின் கவனம் முழுவதும் அந்த ஆதான் பாங்கு ஒலியிலேயே இருந்தது. அவன் பள்ளிவாசலை நோக்கி பார்த்தான். மினராவில் இருந்து ஒலித்த அந்த அழைப்பு அவன் மனதில் தொட்டது. அப்போது அவனுடைய நண்பன் ரஹ்மான் ஓடி வந்து கேட்டான், ஹசன், ஏன் நின்றுட்ட? வா, இன்னொரு ஆட்டம் விளையாடலாம். ஹசன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், ரஹ்மான், அதான் பாங்கு சொல்கிறார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டது. ரஹ்மான் சொன்னான், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகலாமே. ஹசன் யோசித்தான். அப்போது அவனுக்கு அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அதான் கேட்டால் அது அல்லாஹ்வின் அழைப்பு. அந்த அழைப்பை மதிக்க வேண்டும் மகனே. ஹசன் உடனே ஒரு முடிவெடுத்தான். இல்லை ரஹ்மான், முதலில் தொழுகை, பிறகு விளையாட்டு என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அவன் மனதில் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏனெனில் அல்லாஹ்வின் அழைப்பு பதிலளிக்கப் போகிறேன் என்று சொல்லி அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான். இருவரும் பள்ளியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். மாலை நேரம் மிகவும் அழகாக இருந்தது. வானத்தின் பிறை நிலவு மெதுவாக தோன்ற ஆரம்பித்தது. குளிர்ந்த காற்று வீசியது. வழியில் பலரும் பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த ஹசன் கேட்டான், அப்பா, ஏன் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு போறாங்க? அப்பா புன்னகையுடன் சொன்னார், மகனே, அல்லாஹ்வை வணங்குவதற்காக அனைவரும் ஒன்றாக கூடுகிறார்கள். ஹசன் ஆச்சரியத்துடன் கேட்டான், அப்படியா அப்பா? ஆம் ஹசன், பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களின் புனிதமான இடம். ஹசன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறிது நேரத்தில் அவர்கள் பள்ளிவாசலை அடைந்தார்கள். பள்ளிவாசலின் அழகை பார்த்த ஹசன் மிகவும் மகிழ்ந்தான். எவ்வளவு அழகான இடம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது பள்ளிவாசலுக்குள் இருந்து இகாமத்துலி கேட்டது. தொழுகை ஆரம்பிக்கப் போகிறது. பள்ளிவாசலின் உள்ளே அமைதியும் ஆன்மீகமும் சூழ்ந்திருந்தது. அனைவரும் தொழுகைக்காக வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். ஹசன் அப்பாவின் அருகில் நின்றான். அவன் சுற்றி பார்த்தான்.
சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என அனைவரும் ஒரே வரிசையில் நின்றிருந்தார்கள். ஹசன் ஆச்சரியத்துடன் கேட்டான், அப்பா, ஏன் எல்லாரும் ஒரே வரிசையில் நிற்கிறார்கள்? அப்பா மெதுவாக சொன்னார், அல்லாஹ்வின் முன் அனைவரும் சமம் மகனே. பணக்காரர், ஏழை, பெரியவர், சிறியவர் என்ற வேறுபாடு இல்லை. ஹசன் அந்த பதிலை கேட்டு மகிழ்ந்தான். அப்போது இமாம் தொழுகை ஆரம்பித்தார். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறப்பட்டது. அனைவரும் கையை உயர்த்தி தொழுகை ஆரம்பித்தார்கள். ஹசனும் அவர்களை பின்பற்றி கவனமாக தொழுதான். ருக்கு செய்தான், சுஜூது செய்தான், மீண்டும் எழுந்து நின்றான். அவன் மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டது. நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்ற எண்ணம் அவன் இதயத்தில் மகிழ்ச்சி அடையச் செய்தது. தொழுகை முடியும் வரை ஹசன் மிகவும் கவனமாக இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை அழகாக முடிந்தது. அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். ஹசனும் தனது அப்பாவின் அருகில் அமர்ந்தான். அப்போது சிலர் கைகளை உயர்த்தி துஆ செய்வதை அவன் கவனித்தான். ஹசன் மெதுவாக கேட்டான், அப்பா, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்பா புன்னகையுடன் சொன்னார், மகனே, இவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். துஆ என்றால் என்ன அப்பா? துஆ என்பது நம் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்பது. அல்லாஹ் நம்முடைய துவாவை கேட்கிறான். இதை கேட்ட ஹசன் மகிழ்ச்சி அடைந்தான். அவனும் தனது 2 கைகளை உயர்த்தினான். மெதுவாக துஆ செய்தான். யா அல்லாஹ், என்னை நல்ல பிள்ளையாக ஆக்கு. என் பெற்றோர்களை பாதுகாத்தருள்வாயாக. நான் தொழுகையை தவறாமல் செய்ய உதவி செய். ஹசன் மிகவும் மனமுருகி துஆ செய்தான். துஆ முடிந்ததும் அவன் இதயத்தில் ஒரு இனிமையான அமைதி ஏற்பட்டது. அவன் இதுவரை உணராத ஒரு சந்தோஷத்தை உணர்ந்தான். பள்ளிவாசலில் இருந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஹசன் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான். அப்போது அப்பா கேட்டார், ஹசன், இன்று தொழுகை செய்த பிறகு எப்படி உணர்கிறாய்? ஹசன் சிரித்து கொண்டே சொன்னான், அப்பா, என் மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்பா மகிழ்ச்சி அடைந்தார். அதுதான் தொழுகையின் சிறப்பு மகனே. தொழுகை நமக்கு மன அமைதியையும் அல்லாஹ்வின் அன்பையும் தருகிறது. ஹசன் உறுதியுடன் சொன்னான், அப்பா, இனிமேல் அதான் கேட்டவுடன் நான் தொழுகைக்கு வருவேன். அப்பா மகிழ்ச்சி அடைந்தார். மாஷா அல்லாஹ் என்று கூறினார். அப்போ குழந்தைகளே, இந்த ஹசனுடைய சிறிய கிராம கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன பாடம்னு சொன்னா, அதுதான் பாங்கு கேட்ட உடனே தொழுகைக்கு செல்லணும். தொழுகை மன அமைதியை தருகிறது. துஆ செய்வது ஒரு முஃமினின் பெரிய ஆயுதம். அல்லாஹ்வின் அழைப்பு பதிலளிப்பவர் வெற்றி பெறுவார். குழந்தைகளே, ஹசனை போல நாமும் தொழுகையை நேசிப்போமா? அடுத்த கதையில் ஹசன் மற்றும் ஒலு என்ற புதிய கதையுடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.